ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி பலவீனமடைந்த சூழலில் உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அதைவிட முக்கியமா புரிந்து கொள்ளுதலும் கிடைக்காமலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனையோ தடவைகள் முயற்சி செய்து பார்த்திருப்பீங்க. வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், எந்த விதமான பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள் எப்போதுமே இந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனா குடும்பத்துக்குள்ள அது எதையுமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க சொல்வதையும் யாரும் முழுசா காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க. ஆனா குடும்பத்துக்காக நீங்க நிறைய உழைத்து கொடுத்திருப்பீங்க, குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் தாங்கி இருப்பீர்கள். ஆனால் குடும்பத்துல ஏதாவது ஒரு சொத்து பிரிக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது சொத்து பிரிக்கணும் அப்படின்னா மட்டும் உங்களுடைய உறவினர்களும் அது மட்டும் அல்லாம சொந்த பந்தங்களும் தேடி வந்து விடுவார்கள். அப்பொழுது உங்களை உங்களுடைய குடும்பம் மறந்துவிடும். அவர்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு வைக்கக்கூடிய ஐசில் உங்களை மறந்துவிட்டு அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு உங்களுடைய பெற்றோர்கள் ஆட ஆரம்பிப்பார்கள். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் அவங்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பும் செய்த தியாகங்களும் கடுகளவும் கூட மதிக்கப்படாமலே இதுவரைக்கும் நடத்தப்பட்டது. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நீ என்ன எங்களுக்காக செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களை நிலைக்குலிய செய்திருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் அலட்சிய போக்கும் உங்களை குற்றவாளியை போல பார்த்த பார்வையும் உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணரச் செய்து சொல்லன வேதனையையும் உங்களுடைய மனதுக்குள்ள தேடி கொடுத்தது. ஆனா குடும்பத்துக்காரர்களே, அதுவும் நமக்கு நெருக்கமான பெற்றோர்களும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளும் கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்மளை புரிந்து கொள்ளாமல் நடத்துவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த விதமான அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதிலிருந்து இன்னமும் வெளிவர முடியாமல் ரிஷபம் ராசி ஆண்களும் பெண்களும் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இந்த ஒரு வழிகள் தாங்க ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. மற்றொரு பக்கம் தொழில் செய்து கொண்டிருந்திருப்பீங்க. அந்த தொழில உங்க கூட இருக்கக்கூடிய கூட்டாளியால் ஒரு ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த ஒரு ஏமாற்றம் சாதாரண ஏமாற்றங்கள் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களால மறக்க முடியாத ஒரு ஏமாற்றமாக இருக்கும். 7ஆம் வீடான கூட்டு தொழில் ஸ்தானத்தில் சனியின் பார்வையும் 7ஆம் அதிபதி மறைவு பெற்றிருந்த காலத்திலும் நீங்கள் கூட்டு தொழில் செய்ய தொடங்கிய போது கடுமையான ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு திரும்ப கிடைத்தது. ஆனா அந்த ஒரு ஏமாற்றம் ஏற்படும்னு நீங்க ஆரம்பத்துல நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு நம்பிக்கை வைத்து தான் அந்த ஒரு தொழிலை நீங்களும் உங்களுடைய பார்ட்னராகவும் சேர்ந்து நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா நாட்கள் போக போகவும் காலங்கள் போக போகவும் அவங்க செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் உங்களுடைய காதுக்கும் உங்களுக்கும் பிடிக்காமலே ஓடிக்கொண்டே தான் இருந்தது. உங்களின் உழைப்பையும் முதலீட்டையும் முழுமையாக நம்பி பெற்றுக்கொண்ட கூட்டாளி லாபம் என்று வரும்போது உங்களை ஓரங்கட்ட தொடங்கவோ ஆரம்பித்தார். கணக்கு வழக்குகளில் குளறுபடிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து உங்களை தொழிலில் இருந்து துரத்துவதற்கான சதி வேலைகளையும் பின்னணியில அரங்கேற்றி கொண்டுமே தாங்க இருந்திருப்பார். நீங்கள் நேர்மையாகவே இருந்ததே உங்களுக்கு பலவீனமாக மாற்றி தொழிலில் உங்களுடைய உரிமை பறிப்போன அந்த ஒரு தருணங்கள் மனிதர்களின் சுயரூபத்தை உங்களுக்கு அந்த ஒரு காலகட்டமானது புரிய வைத்திருக்கும். நம்ம உயிருக்கு உயிரான நினைத்த நண்பரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி பண்றானே, குடும்பமா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நமக்கு செட் ஆகல, நம்மளுடைய நண்பர்களும் செட் ஆகல அப்படின்னு மன ரீதியில வெறுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இரண்டாவதா நண்பர்களுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணங்கள் உருவாகியிருக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கிரகங்களின் வக்ர நிலைமை இருந்த போது உங்களை சுற்றி இருந்த நண்பர்களை உங்களுக்கு பெரும் சாபமாகவே மாறியிருப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவதை பார்த்தோ அல்லது உங்களின் திறமையை கண்டோ உங்களுடன் கூடவே இருந்த நண்பர்கள் உங்களுக்குள்ள பொறாமை தீயை வளர்த்து கொண்டனர். வெளியில் அண்ணன் தம்பி என்று பேசிக்கொண்டே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது அதை தட்டி பறிக்கவும் உங்களின் நல்ல ஒரு பெயரை கெடுக்கவும் சில மனிதர்கள் உங்க கூடவே இருந்து முயற்சி செய்தார்கள். இவனுக்கு இன்னமும் நல்ல ஒரு பெயரும் நல்ல வாய்ப்பும் தேடி போனால் வாழ்க்கையில முன்னேறி விடுவான், இவனுக்கு அது போகக்கூடாது என்று தட்டி பறித்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்களின் வெற்றியை பார்த்து மகிழ வேண்டிய நண்பர்களே உங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்திருந்த அந்த ஒரு துரோக சூழல் நட்பின் மீதான உங்களுடைய நம்பிக்கையை சிதைக்க வைத்தது. இதை நீங்க நினைக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முதலீட்டில் ஒரு லாபமானது கிடைக்கும்.
ரிஷபம் ராசியின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். அந்த முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு லாபத்தை தேடி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் அது உங்களை உட்கார வைக்கும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன முதலீடாக இருந்தாலுமே அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டி கொடுப்பதாக அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்க போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு இரட்டிப்பு பலன் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து அது பெரிய அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுக்கு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தேடி கொடுத்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்குங்க. தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். பணமானது கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்களாட்டுக்க செலவழிக்காம குடும்பத்திலும் கொடுக்காமல் அந்த ஒரு பணத்தை ஒன்று சேமித்து வைக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்றில் முதலீட்டு செய்யலாம். முதலீட்டு செய்தால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல லாபங்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே யோசித்து எதுனாலும் செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். உங்களின் தாந்துரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நல்ல நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சமுதாயத்தில் அந்தஸ்திலும் உள்ள புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்கள். தோள் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுக்கு எப்போதுமே அரணாகவே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வீடு வாங்கணும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இப்பொழுது நினைவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்துக்களும் எவ்விதமான வில்லங்கமும் இன்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு சுலபமா நம்முடைய கைக்கு வந்து சேர்ந்து விடுமா என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா இப்பொழுது நீங்க நினைத்ததை விட இது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. உங்களின் பெயரிலே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகங்களும் உண்டாவதால் சமூகத்தில் உங்களின் பொருளாதார பலம் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரமும் நிலையானதாக மாறிவிடும். என்ன விதமான கடன் பிரச்சனையும் எந்த விதமான எதிரிகளின் தொல்லைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்க போவது கிடையாது. போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டதா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முதலீட்டில் ஒரு லாபமானது கிடைக்கும். ரிஷபம் ராசியின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். அந்த முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு லாபத்தை தேடி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் அது உங்களை உட்கார வைக்கும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன முதலீடாக இருந்தாலுமே அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டி கொடுப்பதாக அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்க போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு இரட்டிப்பு பலன் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து
அது பெரிய அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுக்கு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தேடி கொடுத்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்குங்க. தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். பணமானது கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்களாட்டுக்க செலவழிக்காம குடும்பத்திலும் கொடுக்காமல் அந்த ஒரு பணத்தை ஒன்று சேமித்து வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்றில் முதலீட்டு செய்யலாம். முதலீட்டு செய்தால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல லாபங்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே யோசித்து எதுனாலும் செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நல்ல நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சமுதாயத்தில் அந்தஸ்திலும் உள்ள புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார்கள். தோள் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுக்கு எப்போதுமே அரணாகவே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வீடு வாங்கணும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இப்பொழுது நினைவாக போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்துக்களும் எவ்விதமான வில்லங்கமும் இன்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு சுலபமா நம்முடைய கைக்கு வந்து சேர்ந்து விடுமா என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா இப்பொழுது நீங்க நினைத்ததை விட இது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. உங்களின் பெயரிலே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகங்களும் உண்டாவதால் சமூகத்தில் உங்களின் பொருளாதார பலம் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரமும் நிலையானதாக மாறிவிடும். என்ன விதமான கடன் பிரச்சனையும் எந்த விதமான எதிரிகளின் தொல்லைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்க போவது கிடையாது. போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டதா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு